முதல்வர் விஜய் அவர்கள் கூறிய பல விஷயங்கள்ல அன்றும் என்னை கரூர் செல்ல விடாமல் தடுத்தார்கள், இன்றும் தடுத்தார்கள். அன்று நான் காவல்துறையை நம்பினேன், அவர்களை பற்றி கூட நான் பாராட்டி பேசினேன். ஆனால் அங்கே ஒரு சதி நடந்தது எனக்கு பிறகு தெரிந்தது. அது மட்டுமல்ல, என்னுடைய தொண்டர்களுக்கே இந்த நிலை என்றால் எனக்கு எந்த நிலை என்பதற்காகத்தான் ஓடினேன் என்று சொல்கிறார்கள். அந்த சூழலை கண்டு இன்னும் மோசமான நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போனேன் அவர் சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 2 நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அந்த தடுக்கிற முயற்சியை தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று வேலை வாய்ப்பை தடுக்கிற விஷயத்தையும் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளை தடுத்திருக்கிறது. முதல்ல நீங்க சொன்ன கரூருக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற பிரேயர்ல ஏதாவது வழக்கு போடப்பட்டதா? பிரேயர் எதுக்காண்டி? காரணம் என்பது வேறு, காரியம் என்பது வேறு. இந்த காரியம் எது காரணம் எது காரியம் நீங்க ரொம்ப சிம்பிள். இதையெல்லாம் சொல்லி இந்த கூட்டத்தை தடுப்பது, அவர் போக விடாம தடுப்பது, அதைத்தான் உங்களுக்கு எனக்கு புரியதை விட நீதிபதிக்கு புரிஞ்சிருக்கு. அவர் தான் நாம 2 பேர் தான் இங்க பேசிட்டு இருக்கோம், நாம 2 பேர் பேசுறது மக்களுக்கு புரியணும். அதனால நீதிமன்றத்துக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, அவரு வழக்குல இல்ல, குற்ற வழக்குல இல்ல, அவரை ஏன் நீங்க இந்த தடை செய்யலாமா? 3வது நாமளே பேசிக்குவோம். தடை செய்யலாமான்னு கேட்கலையே. நான் சொல்றது, அவரை தடை செய்வது என்பது அதைத்தான் நீதிமன்றம் வந்து கேட்குது. என்ன கேட்குதுன்னு சொன்னா, அவர் பேசுறது உரிமையை நாம தடுக்க முடியாது, போற உரிமையை தடுக்க முடியாது. அவர் என்ன மணிப்பூருக்கா போறாரு? மணிப்பூருக்கு போனாலும் போக முடியும் அவரால். ஆனா தன் மாநிலத்தில் தனக்கு போறாரு, நீங்க வந்து மறைமுகமா தடுக்க முயற்சிக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு புரியுதா இல்லையா? அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரைட். அப்ப அவங்க வந்து அதை பத்தி கவலைப்படல. 2வது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கே வந்து உங்களுக்கு பணியாணை விஷயத்திலையும் அவர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அந்த வகையில் வழங்கியிருக்காங்க. நாளைக்கு நீதிமன்றம் தொடரும்னா தொடரட்டும், நிற்கலாம் நின்று போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசியலில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுகவை குற்றம் சுமத்துகிறார் சொல்றீங்க. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி குற்றம் சுமத்து தான் செய்யும். தொடக்கத்தில் திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிட்டார்ல, இது நீதி விசாரணையின் போக்கை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கும். அது அடுக்கினார் அவர், வரலாற்று ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அப்படின்னு அடுக்கியே சொன்னார். அது தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறலாம் அப்படிங்கறதையும் சேர்த்து அடுக்கின பல விஷயங்கள்ல ஜெயலலிதா அவருடைய ஊழல் வழக்கெல்லாம் சொன்னாரு. நான் என்ன சொல்ல வரேன், அது அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. அதாவது இதெல்லாம் ஒரு மறைமுகமா தடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை அந்த எதிர்கட்சிகள் செய்யத்தான் செய்யும். அதை தாண்டி தான் அவர் இன்னைக்கு போயிருக்காரு. போன இடத்துல அவர் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி இல்ல. நீங்க கூட இருக்க கட்சிகள் என்ன, திமுக ஆட்சியில் வந்து கூட இருக்க நாங்கெல்லாம் வந்து பல விஷயங்களை எதிர்க்கலையா? அதெல்லாம் எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அதை தாண்டி தான் அவங்க செய்யறாங்க. பல பிரேயர் நாங்க வைக்கலையா திமுக ஆட்சிக்கு? உடனே நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? அதனால ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளையும் அன்னைக்கு சூழ்நிலை மதிக்கலைங்கிற ஒரு அடிப்படையில் ரொம்ப பேர் வெளியே வந்திருக்காங்க. அது நீண்ட நேரம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு சொன்னா, அரசியல் கட்சி இன்னொரு கட்சி மீது நாம வந்து எதிர்ப்பு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில வந்து திமுக வந்து நான் நம்புனேன், என் மீது பழி போட்டார்கள், அந்த பழியை தொடக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். ஒரு பக்கம். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இன்றைய சூழல்ல அவரு சென்றார், வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு என்னதான் அவரை வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தடுக்கல. அதே மாதிரி நினைத்ததை முடித்தது மாதிரி அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கறதையும் பணியாகி கொடுத்துட்டாரு. இல்ல, இந்த பணியாணை கொடுத்தது, இந்த பயணம், இந்த நிவாரணம், இந்த பேச்சு, இது எல்லாமே இடைத்தேர்தலுக்காகத்தான், இடைத்தேர்தல் அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டதுன்னு ரவீந்திரனுடைய வாதம். அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் அவங்களுக்கு நோக்கமா இருக்கும். அது இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். அதாவது அதை தடுக்கிற வேலை யாருக்கு இருக்கு? இடைத்தேர்தல் வந்தா அது தாவேகாவுக்கோ அந்த கூட்டணிக்கோ எதிராக எப்படியெல்லாம் பேசணும்னு அவங்க வேலை இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை இடைத்தேர்தல் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. என்ன தவறு இருக்குது? என்ன செய்த இதுல வந்து ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சின்னு சொன்னா தான் கட்சி வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. ஒரு கட்சின்னு சொன்னா எதிர்கட்சி நம்ம மீது பழி சுமத்தினா நாமளும் பழி சுமத்து நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து இயற்கை. இத போய் நான் ரொம்ப நேரடியா தான் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க ஆறுதல் சொல்ல போனது தானே அந்த மேடை, அந்த மேடையில நீங்க இடைத்தேர்தல் பரப்புரை செய்தீர்களா அப்படின்னு கேட்கிறேன். கேட்கிறேன், இடைத்தேர்தல் பரப்புரைக்காக செஞ்சிருக்கான்னு சொல்றாரு. அவர் பேசுறதுல எங்கே உங்களுக்கு வந்து நாளைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்லிருக்காரு, அதைத்தான் சொல்லிருக்காரு. தேர்தல் வந்தா வெச்சு வெளுத்து விடுங்க அப்படின்னு சொன்னது. அதைத்தான் நானும் சொல்றேன். அதுக்காகத்தான் அவர் செய்யறாருன்னு சொல்லுங்களேன். அது என்ன பரப்புரை சேராதா? பரப்புரை தான் வச்சுங்க. பரப்புரை எதுக்கு வச்சுக்கலாம் வேண்டாம். நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. தெளிவா சொல்லிட்டு அது பரப்புரை. அதே மாதிரி வேலை வாய்ப்பு விஷயத்துல விபத்துன்னு சொன்னா, விபத்துகளுக்கு எல்லாம் எளிதா வந்து வாங்க முடியும். ஒருத்தருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு
வாய்ப்பு இருக்கு. இந்த விபத்து திடீர் விபத்து தான். அதே மாதிரி ஏற்கனவே பல விபத்துகளுக்கு பல முதல் மந்திரிகள் அந்தந்த காலத்தில் கொடுத்திருக்காங்க. விபத்துனாலே திடீர்னு நடக்கிறது அதான் சில காரியங்கள்ல வந்து கொடுக்காம இருந்தது அவங்க தப்பு. அந்தந்த ஆட்சி காலத்துல மகாமகத்துக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னா போய் நீங்க இப்ப கேட்க முடியாது. அதனால எந்தெந்த விஷயங்களுக்கு கொடுக்கலைங்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு ஆட்சி அது முடிவு செய்து அந்த முடிவை நீதிமன்றம் என்னதான் எதிர்ப்பு கொடுத்தாலும் ஒத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் போய் நீங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வாய்ப்பு. அவங்க செஞ்சிருக்காங்க. செய்யலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அவங்க தான் பொறுப்பு. இங்க இடைத்தேர்தலுக்கான ஒரு பரப்புரை தொடங்கக்கூடிய அதே நாள்ல தவிகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்க போறாங்க. இதெல்லாம் நெருக்கடிலாம் சொல்ல முடியாது. அது வரத்தான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த தேர்தல் வரப்போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அவர் தைரியமா ஊழல் ஒளிஞ்சிருக்கு, அதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். இனிமே நீங்க எதுவும் ஊழலுக்கு அஞ்ச வேணாம்னு சொன்னா அந்த இது என்ன நடந்திருக்குங்கிறது பார்க்கணும். அது பள்ளிக்கூட புதுப்பித்தல் ஒழிப்பாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் நம்முடைய பத்திரப்பதிவை ரெண்டு ஒன்றிணைத்து அதுல எந்த விதமான ஊழல் இல்லாம பண்ணணும்னு சொல்றது வந்து இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஊழலை ஒழிக்கிறது. இன்னைக்கு அனைத்து துறைகளையும் போய் வெயிடு பண்ணி 38 லட்சம் 40 பிடிச்சதன் பிறகு பயமே ஏற்பட்டிருக்குது. அதனால இதெல்லாம் வந்து பல்வேறு வகையில் வந்து அவங்க செய்யறத சொல்றாரு. ஆனா பிரச்சனை திரு புஷி ஆனந்த் மேல ஒரு தவறு சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன், தனக்கு வேலை கிடைக்கலங்கிறது ஒரு பெண் வந்து வேற வழி இல்லைன்னா எதுனாலும் சொல்லுவாங்க, அந்த கட்சியா கூட இருக்கலாம். ஆனா அவர் மேல ஏதாவது ஆதாரம் போலீஸ் பிடிச்சிருக்கா, ஏதாவது கைது பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் உண்மையான குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார்கள், பேசியிருக்கிறார்கள், ஆதாரம் இருக்கு. அது உண்மையானது. ரொம்ப அமைதியா அவர் போற போக்குல அடிச்சுட்டு போறான். அவர் மேல மரியாதை உண்டு. எங்க என்ன ஆதாரங்க? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் சார்? என்ன ஆதாரம்? நீங்க நான் பதற வேண்டிய என்னை போல் பொறுமைசாலி மூணாவது விஷயம் நான் சொல்றது, உங்களுக்கு ரெண்டு பேர் அவர் பக்கத்துல அந்த விஜயபாஸ்கர் இருக்காரு சொல்றாங்க. நான் கேக்குறேன், 50 நாள் இந்த இவங்க வந்த பிறகு ரெண்டு பேரும் யாரும் ஊழல் செஞ்சாங்களா? அவர் ஊழல் செய்யும் போது அதிமுக இருந்தார்கள். 5 வருஷம் திமுக ஆட்சியில அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதை விட திமுகவில் இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களாக இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அதிமுக ஊழல் செஞ்சவர்கள். அதனால 5 ஆண்டு காலம் கூட இருந்த காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கலாம். நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்களால முடியும் வலியுறுத்தி செஞ்சோம். நான் என்ன சொல்ல வர்றேன், அதாவது ஆதாரம் உள்ள விஷயங்கள் நம்ம பேசணும். ஆதாரம் இல்லைங்கும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த ஆட்சியில பல காரியங்கள் நடந்திருக்கு. அந்த காரியங்கள் நடந்திருக்கிறதுனால தெளிவா சொல்றாரு, ஊழலுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஓட்டுக்கு துட்டு கொடுக்கிற வேலை எங்கள்கிட்ட இல்ல, நாங்க ஏன் குதிரை பேரம் பேசணும்னு சொல்றாரு அவரு. அப்ப நாங்க அது மாதிரி முட்டு கொடுக்கிறதுக்கு நாங்க துட்டு கொடுக்கறது பல விஷயங்கள் 2 வருஷத்துக்கு நன்றி சார். நன்றி.